ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னதானம்லாம் போட்டு அந்த பத்திரிக்கையை எல்லாருக்கிட்டையும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அந்த பத்திரிக்கையை சாமி முன்னாடி பூஜை பண்ணிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த காளியம்மா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பத்திரிக்கையில் ஏதோ ஒரு மருந்து தடவி வச்சுருப்பாங்க. அந்த பத்திரிக்கை எரியிற மாதிரி அந்த சாமி படத்துக்கிட்ட வச்சோன்னே நம்ம கார்த்தி அதை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பத்திரிக்கை மேலே லைட்டாக தண்ணி ஊற்றிடுவாங்க. அதனால அந்த மருந்தெல்லாம் போயிடும், அந்த பத்திரிக்கை எரியாது. இதை பார்த்துட்டு சிவனாண்டி செம்மையாக கடுப்பாயிருவான். இந்த பத்திரிக்கை எரிஞ்சா அபசகனும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதையும் இந்த கார்த்தி வந்து கெடுத்து வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, சித்தி, நம்ம போட்ட பிளான் எல்லாமே போய்கிட்டே இருக்குது, நம்ம என்ன தான் பண்ணுறது, இந்த கோயில் கும்பாபிஷேகம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரக்கூடாது, இந்த கோயில் கும்பாபிஷேகமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவனாண்டி சொல்கிறாங்க, நம்ம யாரை தூக்குனா இந்த கும்பாபிஷேகம் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காளியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவனாண்டி, நீ அவங்கள தூக்குனா இவங்கள தூக்குனா எல்லா பிரச்சனையும் முடியும் நீ நினைக்கவே நினைக்காத, இனிமேட்டு ஆளை தூக்குற பேச்சை விட்டுட்டு அந்த சாமியை தூக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சந்திரா சிவனாண்டி பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க, அந்த சாமி சிலையை தூக்கிட்டா அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காளியம்மா சொல்கிறாங்க, சாமி சிலையை தூக்கிட்டா அந்த இடத்துல கும்பாபிஷேகம் யாருக்கு பண்ணுவாங்க, சாமி சிலை இருந்தால் தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அப்போ அந்த சாமி சிலையை திருடிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி ஃபஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு போய் பத்திரிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாட்டியும் சரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா செம்மையாக அத்தை கோவப்படுவாங்க, அதனால ஊர் தலைவர்கள்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பத்திரிக்கை கொடுத்து விட்டுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பத்திரிக்கைக்கு வரும்போது சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன விசேஷம், எல்லாருமே கூடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த தலைவர்கள் தான் சொல்கிறாங்க, இல்லைம்மா, கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போதில் அதுக்கு நீங்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க, என்னது நான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரணுமா, என்னால் முடியவே முடியாது, அந்த கிளவி தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்போ எப்படி நான் அங்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு மட்டும் நீங்கள் வேணான்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஊர் தலைவி, நீங்களே கலந்துக்கலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த விஷயத்துல என்னையே கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, இப்போ நீங்கள் ஒத்துக்கலனா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லவுமே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து வேறு வழி இல்லாமல் வரன்ட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. அப்போ பாட்டி வந்து ரேவதியை பார்த்து கேட்குறாங்க, என்னடா ஏன் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி ஒரு பக்கம் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போதே அப்படின்ட்டு சந்தோஷத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் பேரை எங்கள் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்கிறானே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போதே எனக்கு தலை சுத்துது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது, நீ தைரியமாக ஏறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு லைட்டாக நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம கார்த்திக் ஓடி வராரு, என்னாச்சு ரேவதி, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை ராஜா, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்ம தீபாவதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம தீபாவதி வந்து ரேவதியை பார்த்துட்டு ரேவதி கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ நம்ம ரேவதி தீபாவதியை பார்த்துட்டு, நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க, உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம தீபாவதி சொல்கிறாங்க, என்னைய பாட்டி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க ரொம்பவே நல்லவங்க, நான் பசியில் இருக்கேன்னு தெரிஞ்சு எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு வேலையும் கொடுத்து எனக்கு சாப்பாடும் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், பாட்டியோட குணமே அதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தீபாவதி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, அவங்க யார், உங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், என்னோட ஹஸ்பண்டு தான், நீங்கள் ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபாவதி கேட்குறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிக்காம தான் கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் போக போக எனக்கு அவனோட கேரக்டர் பிடிச்சி நான் அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தீபாவதி சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கலாம், ஒரு பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஜோடியை பார்க்கும்போது எனக்கே கண்ணு பற்றும் போல அப்படின்ட்டு சொல்ல நம்ம ரேவதி வந்து தீபாவதி பேசுகிறத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க வாயில் இருக்கிற லிப்ஸ்டிக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க வேலைக்காரியாக இருக்க முடியாது, அம்மா அமுச்சு வச்ச டிடெக்டிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தீபாவதி கேட்குறாங்க, உங்களுக்கு கார்த்தி முறைப்பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி வந்து ஒத்துக்கிறாங்க, ஆமாம், கார்த்தி வந்து என்னோட அத்தை பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தீபாவதி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம நினச்சது உண்மை தான், சாமுண்டீஸ்வரி நம்மளை
விசாரிக்க சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கார்த்தி வேறு யாரும் இல்லை, பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் தான் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம ரேவதி வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தீபாவதி கிட்ட சொல்கிறாங்க, எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? நீங்கள் இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் ஒரு டிடெக்டிவ். கார்த்தி பற்றின விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சொல்ல தானே போகிறீங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணிடாதீங்க. அவன் தப்பான நோக்கத்தோடு எங்கள் வீட்டில் வரல. பிரிஞ்சிருக்கிற 2 குடும்பத்தையும் சேர்க்கறதுக்காகவும் எங்கள் அம்மா மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. அன்றைக்கி மட்டும் அவர் என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா எங்கள் அம்மாவோட கௌரவம் என்ன இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. ராஜா ரொம்பவே நல்லவன். அவனை பற்றின உண்மையை மட்டும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி கிட்ட ரேவதி ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. ரேவதி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டனால தீபாவதி அவங்க முடிவை மாற்றிடுறாங்க. கார்த்தியை விசாரிச்சு பார்த்ததுல அவன் ரொம்பவே நல்லவன் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அவனை பற்றின உண்மையை நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல வேணாம். இதனால நம்ம தொழிலுக்கு துரோகம் செய்கிறதா அர்த்தம் இல்லை, ஒரு நல்லவனை நம்ம காப்பாற்றுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட தீபாவதி சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படியோ நம்ம ரேவதி வந்து தீபாவதியை சமாளிச்சிடுறாங்க. தீபாவதியும் கார்த்தி ரேவதி இவங்க 2 பேருமே ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி இவங்களை நம்ம பிரிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம கார்த்தி உண்மையை சொன்னதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.